ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமா இருக்கும் போது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ட்ரிப்பு போயிருக்காங்க மூணாருக்கு. போன இடத்துல அந்த பசங்களுக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வரோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கு. அதில் ஒரு நபரோட நிலைமை இப்போ ரொம்பவும் கவலைக்கிடமாகவும் இருக்கு. அவருக்கு என்ன நடந்துச்சு, இந்த பசங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு அந்த மூணார்லன்றதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சிருங்க. மறக்காம லைக்கும் ஹைப்பும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். கோயம்புத்தூர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு காலேஜை சேர்ந்த அந்த பசங்க தான் ட்ரிப்பு போயிருக்காங்க. காலேஜ்ல இருந்து தான் இந்த ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிப்பில் இவங்களுக்கு இன்சார்ஜாகவும் 2 மேடம் இருந்திருக்காங்க, ஒரு சார் இருந்திருக்காரு, ஒரு 2 பஸ் போயிருக்குங்க. ஒரு பஸ் ஃபுல்லாக கேர்ள்ஸு, ஒரு பஸ் ஃபுல்லாக பாய்ஸ். இந்த மாதிரி போயிருக்காங்க. போகும்போதே இவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் போயிருக்காங்க. அங்கே கரெக்டாக மூணாருக்கு போகும்போதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சான். 12 மணிக்கு மேலே இவங்க ரெசார்ட் புக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. அவங்கவுங்க எல்லாருமே அவங்கவுங்க லக்கேஜை எடுத்துக்கிட்டு அந்த ரூமில் போய் தங்கிட்டாங்க. அன்னைக்கு பாதி தூரம் நல்லா தூங்கிட்டு வந்தவங்களுக்கு மறுபடியும் எந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்கினா தூக்கமே வராது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு 10 பசங்களுக்கு மட்டும் இருந்திருக்கு. அந்த 10ல் 5 பேர், கவின், நவீன், அப்புறம் இன்னும் 3 பேர். இந்த 5 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நம்ம இங்கேருந்து ரெசார்ட்டுக்கு வெளியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வரலாம், அப்படியே எங்கனாலும் சுற்றி பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி கவின் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு கவின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைடா நைட் நேரம் நமக்கு தெரியாத இடத்துல நம்ம இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த நவீன், குமார், அதுக்கப்புறம் சிவா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது கவின், அதுக்கப்புறம் சிவாலேருந்து எல்லாருமே ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த அவங்க தங்கியிருந்த அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ரெசார்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடி பக்கமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்டாக தெரிஞ்சிருக்கு. ஃபுல்லாக இருட்டாகவும் இருந்திருக்கு. அங்கங்கே அந்த வெளிச்சங்கள், லைட் வெளிச்சங்கள் இது எல்லாம் அவங்க பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அங்கே நின்று எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்காங்க. அப்போது நல்லாவே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்த அந்த பசங்க செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்காங்க. செல்ஃபி ஒரு 3 ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் திருப்பி பார்க்குறாங்க. அப்போது இவங்க 5 பேர்த்துக்கு இடையில இன்னொரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக கருப்பாக மட்டும் இருக்கிற மாதிரி, ஆனால் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த நவீன் தாங்க ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோனு நவீன் திருப்பி எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டே இருக்காருங்க. கரெக்டாக எல்லா ஃபோட்டோவிலுமே அந்த ஆளோட உருவம் அங்கே இருந்திருக்குங்க. டேய் இங்கே வந்து பாருங்கடா இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நவீனும் கத்திக்கிட்டே அவங்க நின்று எல்லா இடத்துலையுமே அந்த மொபைல்லேயே டார்ச் ஆன் பண்ணிட்டு சுற்றி பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ பசங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்கல்ல, அந்த பசங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்தது என்னடா ஏதுடா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போது நவீன் அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாராங்க. சிவா நடுங்கே போயிட்டாராம். டேய் என்னடா என் பக்கத்தில் தான் என்னமோ நிற்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி நடுங்கே போயிட்டாராங்க. அடுத்தது டேய் இந்த இடத்துல நம்ம நிற்க வேணாண்டா, வாங்கடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் கவின் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் இதெல்லாம் இல்யூஷன்டா, இதெல்லாம் இப்படி தாண்டா இருக்கும், அந்த இலை செடிகள் கொடியெல்லாம் ஆடும்போது கூட அந்த மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோண்டா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா, இங்கே இருந்து பார்ப்போம்டா அப்படின்னு கவின் சொல்லியிருக்காருங்க. ஆனால் சிவாவுக்கு ரொம்ப பயம் வந்த காரணத்தினால அந்த நபர் ரூமுக்கு போயிட்டார். இப்போ 4 பேர் தான் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக இவங்க எல்லாம் தனித்தனியாக நின்று ஒரு வியூவாக பார்த்துட்டு இருக்கும்போது நவீன் மட்டும் அந்த ஃபோட்டோவை திருப்பி பார்த்துட்டே இருந்திருக்காரு. என்னவா இருக்கும் ஜூம் பண்ணி பார்த்து இவரும் அந்த ஃபோட்டோக்குள்ளேயே மூழ்கிட்டார். அப்போது கவின் அப்படின்றவர் ஒரு பக்கம் அந்த இருட்டுக்குள்ளே நகர்றாருங்க. நகர்ந்து போகவே இந்த கவினை யாருமே சரியாக கவனிக்கலை. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் கவின் எங்கடா போனான், டேய் கவின் வாடா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது தான் இங்கே கவின் காணோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த 3 பேருமே சேர்ந்துட்டு டார்ச் எல்லாம் ஆன் பண்ணிட்டு கவின் அப்படின்னு கத்துறாங்களாங்க. எங்கேயுமே எந்த ஒரு சவுண்டுமே வரலங்க. நல்லா பயந்து போயிட்டாங்க. ஒருவேளை கவின் நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெசார்ட்டில் உள்ள ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்குன்னா அங்கே சிவா ஆல்ரெடி போயிட்டார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. சிவா ஃபோனே எடுக்கல. உடனே இங்கேருந்து இன்னொரு நபர் போகிறாருங்க. அங்கே போயிட்டு ரூமெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே கவின் இல்லை. டேய் கவின் இங்கே இல்லைடா, அவனுக்கு என்னமோ ஆச்சுடா அப்படின்னு அங்கே மேலேருந்து கத்துறாருங்க.
இப்போ இங்கே கீழே இருந்தவங்கலாம் ஒரு சேர டே என்னடா ஆச்சு அப்படின்னு முகத்தை பார்த்துட்டு பேந்த முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கவின் கத்துற மாதிரியான அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. டே என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துற சத்தம் நல்லா கேட்குது. இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குங்க. அந்த இதுக்குள்ளேருந்து தான் அந்த சத்தம் வருது. டே எங்கடா இருக்கிற அப்படின்னு இங்கே சிவாவும் இன்னொரு நபரும் இந்த மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டே தேடிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க போக அந்த சத்தங்கள் தான் கேட்டுகிட்டே இருக்க தவிர கவின் எங்கன்னே தெரியலையாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருந்தவங்க இப்போது தனித்தனியாக போக ஆரம்பிக்கிறாங்க. சிவா ஒரு பக்கமும் இன்னொரு நபர் ஒரு பக்கமும் போகிறாங்க. கவினன்னு சத்தம் போட்டுக்கிட்டே நகர்ந்து போகிறாங்க. இப்போ சிவா போயிட்டுருக்குற அந்த பாதையிலேங்க ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குதாங்க. அந்த மரத்துக்கு மேலே இருந்து கவின் கத்துற மாதிரி இருக்குங்க. பயங்கர ஹைட்டான மரமாங்க. அந்த மரத்தில் மேலேருந்து கத்துறான். டே கவின் அங்கே என்னடா பண்ணுற, கீழே இறங்கி வாடான்னு இங்கே சிவா கீழேருந்து இந்த நவீன் அப்படின்றவர் கத்துறாருங்க. கத்தவே இந்த நபர் மேலே இருந்து கவின் அப்படியே பொத்துன்னு விழுகிற மாதிரி விழுகிறாருங்க. கவின் மேலே இருந்து பொத்துன்னு விழுந்ததுமே இங்கே சிவா பயங்கரமாக ஆட்டி நடுங்கி போயிட்டாராங்க. டேய் மச்சான் அப்படின்னு கத்துறாருங்க. அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு சிவா கீழே உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாருங்க. அழுதுகிட்டே பார்க்குறாராங்க டார்ச் மொபைல் அந்த வெளிச்சத்தில். அப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. ஆனால் கவின் விழுந்ததை இவர் நல்லாவே பார்த்தாரு. ஒருவேளை நம்ம தான் சரியாக பார்க்கலையோ அப்படின்ட்டு மறுபடியும் மரத்து மேலே பார்க்குறாருங்க. அந்த மரத்து மேலேயுமே யாருமே இல்லை. இப்போ அங்கே கீழேயும் யாருமே இல்லை. விழுந்திருந்தா கை கால் அடிபட்டிருந்தா அல்லது தலையேது அடிபட்டிருந்தா கண்டிப்பாக உயிரே போகக்கூடிய அளவு ஹைட்டு தான். அப்படி ஏதாவது இருந்தால் கூட கீழே ரத்தமெல்லாம் இருந்திருக்கும். எதுவுமே இல்லையாங்க. இப்போ இன்னும் நடுநடுங்கி போயிட்டாராங்க. அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரம் கூட இங்கே நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து வெளியே வராங்களாங்க. கரெக்டாக இந்த ரெசார்ட் பக்கத்தில் கொஞ்சம் வெளிச்சமான இடமும் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் தாங்க நின்றுட்டுருக்காரு. டே கவினை உன்னை தேடி நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு இருக்கிறோம், இவன் இங்கே நின்றுட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே வெளியே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளேருந்து வெளியே வராருங்க சிவா. வந்ததுக்கப்புறமா அந்த இடத்துல பார்க்குறாருங்க. அங்கேயும் கவின் இல்லைங்க. இப்போ எங்கே தேடியுமே கவின் கிடைக்கல. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள இன்னொரு நபர் வேற போயிட்டாரு. அவருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நாட் ரீச்சபிளே இருக்குங்க. சுத்தமாக டவரே இல்லை, ஃபோனே போகலை. அந்த நபரை வெளியே வர சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நவீனையும் கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க சிவா. இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல நின்று அந்த நபரோட பேர் சொல்லி கூப்பிட்றாங்களாங்க. அவரும் கொஞ்சம் தூரத்துல இருந்து சவுண்ட் விடுறாரு. டேய் சீக்கிரம் வாங்கடா, கவின் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. இப்போ இவர் கத்துன போதுமே அந்த டைரக்ஷன்ல இவங்க 2 பேருமே சிவாவும் நவீனும் 2 பேரும் சேர்ந்து ஓடுறாங்க. அங்க ஓடிட்டு பார்த்தா இங்க கவின் வந்து மயக்க நிலையில இருக்கிற மாதிரி இருக்கிறார். அவரோட முகமே ஒரு மாதிரி கருத்த மாதிரி இருக்கு. அங்கங்க யாரோ அவரை அடிச்ச மாதிரியான காயங்கள் மட்டும் இருக்குங்க. அதுவும் கண்ணி பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கு. ரத்த காயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த நபர் அங்க இருந்து கவினை வந்து 3 பேருமா சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருந்து வெளியே தூக்கிட்டு வராங்க. ரெசார்ட்டுக்கு வெளியே அந்த புல்வெளியிலே போட்டுட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தெளிச்சு பார்க்குறாங்க. கவின் கண்ணை முழிச்சிட்டார். கண்ணை முழிச்சதுக்கு அப்புறமா கவின் சொன்ன விஷயங்களை கேட்டு இவங்க 4 பேருமே நடுநடுங்கி போயிட்டாங்களாங்க. இப்படி இந்த நபர் எழுந்து உட்கார்ந்ததுமே டே எங்கடா போன, என்னதாண்டா ஆச்சு, இதுக்கடா அங்கெல்லாம் போன அப்படின்னு சொல்லி நவீன் சிவா எல்லாருமே திட்டிருக்காங்க. அப்போ கவின் என்ன சொல்றாருன்னா, டேய் அங்க ஒரு ஆள் இருந்தான்டா, அந்த ஆளு வா உள்ள வான்னு எனக்கு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுடா. கொஞ்ச நேரம் அந்த குரலை கேட்டது தாண்டா, அதுக்கப்புறம் என்னோட சுயநினைவு என்கிட்ட இல்லாத மாதிரி இருந்துச்சுடா. நான் பாட்டுக்கு போறேன்டா, என்னோட கண்ட்ரோலே இல்லாம நான் பாட்டுக்கு போறேன். போக அந்த நபரோட உருவம் ஒரு பேயை விட பயங்கரமான உருவமா மாறிடுச்சு. அதுவும் ஃபுல்லா கருப்பா அந்த போட்டோல பார்த்தோம்லடா, அது பேயே தாண்டா, அதுதாண்டா என்னை கூட்டிட்டு போச்சு. உள்ள கூட்டிட்டு போக அதுக்கப்புறமா அந்த உருவத்தை பார்த்தேன்டா போடுறான். செம்மையா பயந்துட்டேன்டா. அப்படியே எரிஞ்சு போன பேய் மாதிரி இருந்துச்சுடா. அது அங்கங்க உடம்புல எல்லாம் புகையும் போற மாதிரி இருந்துச்சுடா. இதை பார்த்ததுமே நான் கத்துன்னு கத்துனடா, அவங்க யாருக்குமே கேட்கலடா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்க சிவாவும் இன்னொரு நபரும் தேடிட்டு போனாங்க பார்த்தீங்களா. அப்போ கூட அந்த நபர் அவங்கள பார்த்துட்டாராங்க. கவின் உள்ள தேடி போன அந்த நபரை. ஆனா இவரால் கத்தவே முடியல, கண்ணை மட்டும்தான் அசைக்க முடிஞ்சிச்சாம். கொஞ்ச நேரத்துல இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்க வந்துட்டீங்கடா, எப்படியோ என்னை காப்பாத்திட்டீங்கடா அப்படின்ற விஷயத்த கவின் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. டேய் இதுக்கு தாண்டா தெரியாத
இடத்துலலாம் அன்டைம்ல போய் நின்று பேசக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்றது. இதுல நீங்க வேற வியூ பாயிண்ட் பார்க்க போலாம் வாடான்னு வேற கூப்பிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க மீதி 2 பேர். இப்போ நவீன், கவின், அதுக்கப்புறமா அந்த சிவா 3 பேருமா சேர்ந்து அவங்க ரூமுக்கு கைத்தாங்கலாம் போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. படுத்துமே அவங்களுக்கு சுத்தமா தூக்கமே வரலையாங்க. பயங்கரமா இவங்களுக்கு அப்படியே என்னமோ நடக்கிற மாதிரி, யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சாம். அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் விடிய காலையிலேயே எழுப்பி விட்டுறாங்க. எழுந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ரெடியாகுங்க, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மேமு, அந்த சாருங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ரெடியாகி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாம் மிங்கிளாகி தான் போகிறாங்க. அப்படி போகும்போது இங்கே நவீனோட அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட பேர் சுவாதி. இந்த சுவாதி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த சுவாதி அப்படின்றவங்க நடுங்கி போயிட்டாங்க. டேய் நிஜமா அந்த மாதிரி நடந்துச்சாடா, இல்லை என்ன பிராங்க் பண்றீங்களாடா, என்னடா அப்படின்ற உண்மையை கேட்டிருக்காங்க. உண்மையாவே நடந்துச்சு அப்படின்னு அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்களாங்க. ரொம்பவே பயந்தே போயிட்டாங்களாம் சுவாதி. அதுக்கப்புறம் டேய் இப்போ என்னடா பண்ண போறீங்க, ஒருவேளை நம்ம மேம்கிட்ட சொல்லிடலாமாடா, இல்லை நம்ம சார்கிட்ட சொல்லிடலாம்டா அப்படின்லாம் சொல்றாங்களாம். இல்லை வேண்டாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்மளதான் திட்டுவாங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே வியூ பாயிண்ட்லாம் போகிறாங்க. போன இடத்துல எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டுமே சிவாவுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போது ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாருங்க. அந்த ஃபோட்டோக்கு இடையில ஏதாவது தெரியுதான்னு எதுவுமே இல்லை. சரி ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. திரும்ப அந்த ரெசார்ட்குள்ளே நுழையும் போது கூட அவங்களுக்கு அந்த தாட்ஸ் வரல. நைட்டு என்ன நடந்துச்சுன்றதை இவங்க யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா போயிட்டு படுக்கிறாங்கங்க. படுத்த கொஞ்சம் நேரத்துலேயே இவங்களோட ரூம்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரியான ஒரு ஃபீல் இவங்க 3 பேருக்குமே வந்துருக்கு. அந்த ரூமில் மொத்தம் 6 பேர் தங்கியிருக்காங்க. ஆனால் 3 பேருக்கு மட்டும் அந்த ஃபீல் நல்லாவே வந்திருக்கு. இப்போது 3 பேருமே மெதுவாக கண்ணை திறந்து பார்த்துருக்காங்க. ஒருத்தர் பார்க்கறது இன்னொருத்தருக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவங்க 3 பேருமே அதை பார்த்துருக்காங்க. இப்போது அந்த ரூம்குள்ளே கண்ணங்கரேர்னு ஒன்று பெட்டை சுற்றி வர மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிற மாதிரியே இருந்திருக்குங்க. இதை 3 பேருமே பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு கண்ணை இறுக்கி மூடிட்டு நல்லா பெச்சிட்டு இழுத்து பொத்திட்டாங்களாங்க. அப்போது பெருமூச்சு வாங்குவாங்கல்ல பயத்தில், அந்த மாதிரி வாங்கும்போது என்னடா பக்கத்துலேருந்து சத்தம் கேட்குது அப்படிங்கும்போது இன்னும் நடுங்கி போயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ பெச்சிட்டு மெதுவாக இழுத்துட்டு பார்க்குறாங்க. அவங்க 3 பேரும் பார்த்த காட்சி உண்மைதான். நல்லாவே இப்போ அவங்க பார்க்குறாங்க. அந்த கருப்பான உருவம் நல்லாவே தெரிஞ்சுக்கு. மெதுவாக இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் வர மாதிரி இருக்குங்க. வந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னே தெரியலையாம். உடனே இவங்க 3 பேருமே எழுந்து உட்காந்துட்டு பெட்டு கடையில் எல்லா இடத்துலையுமே அந்த லைட்டு போட்டு தேடுறாங்க. இவங்க தேடுறதை பார்த்துட்டு மற்ற 3 பேரும் எழுந்துட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடா அமைதிப்படுங்கடா, எங்களோட ஒரு பொருள் ஒன்று காணாண்டா, இப்போ விளையாடிட்டு இருந்தோம் அது காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் படுத்துட்டாங்க. இப்போ இந்த 3 பேருமே எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ரூமுக்கு பக்கத்துலேயே உள்ள அந்த பால்கனியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அங்கே போயிட்டும் பார்க்குறாங்கங்க. இவங்களோட ரூம்குள்ளே அந்த ஜன்னல் வழியாக யாரோ கிராஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. அதுவும் கருப்பாக. இந்த லைட் வெளிச்சம் இல்லாததுனால தான் நமக்கு எல்லாமே கருப்பாக தெரியுது. ஒருவேளை நம்ம ரூம் மேட்டாக கூட இருக்கலாம்ல, அவனுங்க தான் பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சமாதானமானாலுமே கொஞ்ச நேரத்தில் இவங்க பால்கனியில் நின்றுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு பின்னாடி இருந்து பெருமூச்சு விடுற மாதிரியான அந்த ஃபீல் இவங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. டக்குன்னு 3 பேரும் நடுங்கி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டாங்களாங்க. மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல 2 செகண்டில் ஒரு பயங்கரமான உருவத்தை பார்த்துருக்காங்க. ஃபுல்லாக எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. இந்த உருவம் ஆண் கத்திருக்கு. அப்படியே இவங்களுக்கு அந்த சத்தம் இன்னுமுமே மறக்க முடியாத ஒரு சத்தமாக இருந்திருக்கு. இதில் கவினும் நவீனும் பயங்கரமாக நடுங்கி போயிட்டாங்க. சிவா அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டார். அதுக்கப்புறமா அவர் எதுவுமே பண்ணலையாங்க. அசையலை, ஆடலை, பேசலை, எதுவுமே பண்ணலையா. அப்படியே தான் நின்றுட்டு இருக்காங்க. டேய் வாடா ஓடிடலான்னு சிவாவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அங்கேயே கண்ணை முழிச்சபடியே பொத்துன்னு விழுந்துட்டாருங்க. அவருக்கு ஒரு பக்கம் கை பேரலைஸ் ஆன மாதிரி, எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி திருப்பிட்டு நின்றுட்டு இருக்காருங்க. நல்லா பயந்து நடுங்கினவங்க வேகமாக ஓடி போய் இவங்களுக்கு இன்சார்ஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அவங்களும் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டும் பார்க்கும்போது இங்கே சிவாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இப்படி ஆனா 2 தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கை மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது.
ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் ஒன்றும் சொல்லலையே, என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்கவே இல்லையாங்க. சிவாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எமர்ஜென்சி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கே ரூம்லையும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க, உடனே பேக் ஆகுங்க, உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ரெடியாகி நிற்கிறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பஸ்ஸை ஏறி இருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பஸ்ஸை ஏறிட்டாங்க. 3 ட்ரிப்பு இவங்களோட மறக்க முடியாத ட்ரிப்பாக மாறிடுச்சு. அடுத்தது இந்த சிவாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போதான் கவினும் நவீனும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. கூட இன்னும் 2 நபர்கள் இருந்தாங்கல்ல, அவங்களும் சொல்லியிருக்காங்க முதல் நாளே எங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு. ஏன்டா இதை எங்ககிட்ட சொல்லலை, இதை நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இந்த இடத்துல நம்ம இருந்திருக்கவே நம்ம வேண்டாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணனீங்க, இப்போ இவனோட உயிருக்கு ஏதோ ஒன்றுனா நம்ம தாண்டா பதில் சொல்லணும் அப்படின்னு பயங்கரமாக திட்டிருந்திருக்காங்க இவங்களோட இன்சார்ஜஸ். அதுக்கப்புறம் அவசர அவசரமாக பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இவங்களோட வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கும் பயம், நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாலும் சொல்கிறாங்க. அப்போது அவங்க டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நார்மலாக தான் இருக்கார், எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாரு, அந்த அதிர்ச்சியினால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் கொஞ்ச நாளில் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது நீங்கள் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி டெய்லி கொடுத்துட்டே இருந்துங்க, கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து இந்த ரிப்போர்ட்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க உடனே அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லி அவங்க வர சொல்லியிருக்காங்க. வந்துட்டு அங்கேயே ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டல்லையே சிவா வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன சிவா ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்குறவே இல்லையாங்க. நைட்டு நல்லாவே சாப்பிட வச்சுட்டு படுக்க வைப்பாங்களாங்க. படுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வீச்சுன்னு கத்துவாராங்க. அப்படியே கட்டில் அடிக்கு வராம், காலை உதைக்கி வராம், என்னென்னமோ பண்ணுவாராம். என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா எந்திரிச்சு பார்த்தா கூட அவர் ஒரு மாதிரி பயந்த மாதிரி முகத்தோடு தான் இருப்பாராங்க. அவர் எங்கேயோ பார்க்குற மாதிரி, அதுவும் ஒரு பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி 1 வாரம் கடந்துருச்சு. 1 வாரத்துக்கு அப்புறமா கவின், நவீன், அதுக்கப்புறம் இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சுவாதி எல்லாருமே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சிவாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போகும்போது தான் அவங்களோட அம்மா கிட்ட சுவாதி சொல்லிடுறாங்க, அம்மா நாங்கள் போன இடத்துல இந்த மாதிரி பயந்துட்டாமா, இந்த இதுதான் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட அவங்க அம்மாட்ட காட்டினாங்களாங்க. ஃபுல்லாக அந்த எல்லா இதுலேயுமே அந்த கருப்பான உருவங்கள் இருந்தது, அப்படியே எரேஸ் ஆயிடுச்சாங்க. எப்படி ஆச்சு என்னன்றது தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே பிளர்ரான மாதிரி, கிளியராக தெரியாத மாதிரி இருந்திருக்கு. இப்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட்டே பண்ணிட்டாங்களாங்க. அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. அவங்களோட அம்மாட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சிவாவை பார்க்குறாங்க. இப்படிலாம் நடந்துச்சாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றத ஒத்துக்கிட்டு இந்த நபர் அப்படியே ஓன்னு அழுகிறாராங்க. தினந்தோறும் என்னால் அந்த பேய்கிட்ட சித்திரவதை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தானே இருந்தாங்க. அவங்க எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா, டே என்னடா ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்றத கேட்குறாங்க. நைட் ஆனாவே சிவாவுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே எரிஞ்சு ஒரு பிளாஸ்டிக் உருகி ஒரு மாதிரி எரிஞ்சு போன ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரியான ஸ்மெல் அடிக்குமாங்க. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாருன்னா அங்கே பார்த்த அதே உருவம், அந்த பேய் இவரோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குமாங்க. இப்படி தான் நைட்டு ஒரு நாளும் தூங்க விடாமல் என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு நாளும் என்னை கொன்னுட்டா கூட பரவாயில்ல, ஒரே நாளில் போயிடுவேன். இப்படி டெய்லியும் வந்து என்னை பயமுறுத்தி என்னோட உடல்நிலையை இன்னும் மோசமாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. டே என்னடா இப்படிலாம் நடந்துச்சாடா, தினந்தோறும் இந்த மாதிரி நடக்குதாடா அப்படின்னும் போது, ஆமாம் எங்கள் அம்மாட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அம்மாவும் அதனால தான் நீ கையை காலெல்லாம் உதறிட்டே இருந்தியாடா, இதுதான் நடந்துச்சாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இது பேய் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பேயை வந்து விரட்டுறதுக்காக ஏதாவது பண்ணணும்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மந்திரியரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த சிவா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த. அவங்களோட அப்பாவும் இப்போ இவங்களோட அம்மாவும் இவங்களுக்கு தெரிஞ்ச வகையில எல்லாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. ஒரு பூஜை ஒன்று பண்ணுனா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான பூஜை தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது, பையன் சரியானா போதும் இல்லையா, அதனால இவங்களும் செஞ்சிருக்காங்க. செஞ்சதுக்கு அப்போ செய்யற அன்னைக்கு நைட் கூட சிவா பயந்த மாதிரியே தான் இருக்காரு. இவங்க எல்லாம் பூஜைக்கு தயாராகி ரெடியாகி அந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சிவா டக்குன்னு ஒரு இடத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்க அப்படின்னு கத்த செஞ்சிருக்காருங்க. சரி ஒரு கை வந்து இதாகலல்ல, ஒரு கையை வச்சு அங்க அப்படின்ற மாதிரி கையை ஆட்டி காட்டி கத்திக்கிட்டே இருந்திருக்காரு. டேய் அமைதியா தான் இரேண்டா, உன்னை காப்பாத்துறதுக்கு தாண்டா இந்த மாதிரி பண்றேன், எங்கேயோ போயிட்டு பேயெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இம்சை பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு
வீட்டில் இருக்கிறவங்க பேசி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த பூஜை பண்ணுறவரும் வராங்க. பூஜை பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களோட வீட்டிலேருந்து 3 ரோடு சேர்ற மாதிரியான ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல போய் நம்ம பூஜை பண்ணிக்கலாம், அதுவும் நடுராத்திரியில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நடுராத்திரியில் பண்ணலாம் அப்படிங்கும்போது யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுல்ல, அதனால் ஓகே அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. நடுராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிவாவையும் கூட்டிகிட்டு போய் அங்கே 3 ரோடும் சேர்ற மாதிரியான இடம், இந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இடம், அங்கே போயிட்டு சிவாவை உட்கார வைக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே உட்காந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூஜை நடந்துட்டு இருக்கும்போதே சிவா திடீர்னுங்க ஒரு இடத்த பார்த்துட்டு கத்துன்னு கத்துறாராங்க, அழுகுறாராம். என்னை விட்டுரு, தயவு செய்து என்னை விட்டுரு, நான் உன்னை எதுவுமே பண்ணலையே, ஏன் என்னை இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருக்க, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி கத்துறாருங்க. இப்போ அந்த மாந்திரிகரும் பார்க்குறாருங்க. அந்த மாந்திரிகர் அந்த இடம் ஃபுல்லாகவே பொரிய தூவி விட்டுருக்காரு. பொரிய தூவி விட்டதுமே கருப்பா சின்ன உருவங்களாக வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சாங்க. அந்த பெரிய உருவம் மட்டும் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டே இருந்திருக்கு. திடீர்னு இந்த நபர் கையில் வச்சிருந்த அந்த திருநீரை அப்படியே தூவி விட்டுருக்காருங்க. அந்த திருநீர் பட்ட இடம் ஃபுல்லாகவே அந்த உருவம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த திருநீர் பட்டதும் அந்த உருவம் கத்துறதும் இவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே கேட்டது. அந்த உருவத்தையும் அந்த கத்துற சத்தத்தையும் இவங்க அப்பா அம்மா வழியே கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க. பயப்படாதீங்க, அது எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சுற்றி வட்டம் போட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பூஜையும் நடுராத்திரி வரைக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த காவு கொடுக்கணும் இல்லையா, அது மாதிரியான விஷயங்களெல்லாம் காவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே இவங்க எடுத்துகிட்டு போன அந்த எலுமிச்சை பழத்தை அறுக்குறாங்களாங்க, அறுக்கவே முடியலையாங்க. ஒரு எலுமிச்சை பழம் கத்தி வச்சு அறுத்தலாம்ல, ஆனால் அந்த பழத்தை அறுக்கவே முடியலங்க. கடைசியாக அந்த பழம் உருண்டுட்டு எங்கேயோ போய் விழுந்துருச்சு. அந்த இருட்டில் போய் நம்ம தேட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இன்னொரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த இன்னொரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அறுக்குறாங்க. அறுத்துட்டு அதை காவு கொடுத்துட்டாங்க. அடுத்தது கோழி ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க, அந்த சேவலை வாங்கி வச்சுருக்காங்க, அதை அறுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சுத்தமாக அந்த சேவலை கூட இவங்களால அறுக்கவே முடியல. பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்கிற கத்தியாலேயே அந்த சேவலை அறுக்க முடியல. அந்த சேவல் கத்துதுங்க, கதறுதுங்க, பறந்து ஓடுறதுக்கே தான் பார்க்குது. கடைசியாக கழுத்தை நல்லா டைட்டாக பிடிச்சி அதுக்கப்புறமா காவு கொடுக்குறாங்க. அந்த காவு கொடுத்த அந்த சேவலோட ரத்தம் சிவப்பா தானே இருக்கும், ஆனா அது எல்லாமே கருப்பா இருந்துச்சு. அந்த கருப்பான ரத்தங்கள் அப்படியே அந்த சேவலோட அந்த ரத்தத்தை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தெளிச்சு விடுறாங்களாங்க. அது படுற வரைக்குமே அங்க எதுவுமே தெரியல. அந்த சேவலோட ரத்தம் கீழே விழுந்ததுமே அந்த பெரிய உருவம் திடீர்னு கத்திக்கிட்டு வர மாதிரி இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிருது, மறுபடியும் கத்துது, மறையுது. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கடைசியா அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு நல்லாவே ஒரு 4 மணிக்கு மேல ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் எந்திரிச்சு அந்த பூஜை பண்ணின அந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டு, ஒரு சில பொருட்கள் மட்டும் அந்த முச்சந்திலே கிடந்திருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு சிவாவை திரும்பி பார்க்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு நைட் சரியா தூங்காதனால அன்னைக்கு படுக்க வச்சிருக்காங்க. படுத்து காலையில எழுப்புறாங்களாங்க. சிவாவால் பேசக்கூட முடியலையாங்க. இப்போ இன்னமுமே அந்த நபரால் பேச முடியாம ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்காரு. அந்த நபரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான நபர் மாதிரி மாறிட்டாரா. தோலெல்லாம் சுருங்கின மாதிரி, ரொம்பவே வயசான மாதிரி, முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு அந்த நபருக்கு சுத்தமாக கை கால் எந்திரிச்சு உட்காரவே முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையவே ஆயிட்டாரு. இவங்களும் இன்ன வரைக்கும் ஏதேதோ பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவருக்கு அந்த ப்ராப்ளம் இன்னும் சரியே ஆகலையாங்க. எதனால் இப்படி நடந்துச்சு, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்றதே தெரியல, எங்கே போனால் சரியாகும் அப்படின்றதும் தெரியல. இவங்க அடுத்தது ஹாஸ்பிட்டலும் போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மருந்து மாத்திரைகள் கூட இவங்களுக்கு கை கொடுக்கலையாம். ஆனால் இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காராம் சிவா அப்படின்றவர். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியல. அடுத்தது எங்கே போனால் சரியாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சிவா அப்படின்றவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த நிகழ்வு சிவா அப்படின்றவங்களுக்கு நடந்திருக்குங்க. இந்த மருந்து மாத்திரையினால தான் இன்னுமே இந்த நபர் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கிறாரு அப்படின்றத இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இவங்களோட அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்களாம். இந்த நிகழ்வு நமக்கு கவின் அப்படின்றவங்க தான் சொன்னாங்க. இந்த கவினுக்குமே பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த நபர் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து இவருக்கு கை கால் அப்பப்போ வலி, கையை தூக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான வலி, தலைவலி, இந்த மாதிரி இருந்துட்டு இருந்திருக்குங்க. இவங்களும் எங்கெங்கயோ போய் கோயில் குளம் அது இதுன்னு போயிருக்காங்க. இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி நம்ம கண்டிப்பா ஏதாவது கோயிலுங்களுக்கு போனோம் சரியாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை பௌர்ணமி ஆனா இவங்களோட வீட்டுல நல்லாவே அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு
சாமி கும்பிடுவாங்களாம். கூடவே இந்த நபரும் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ திருவண்ணாமலைக்கு போவாராம், அடுத்தது இங்கே கொல்லிமலைக்கு போவாராம். இந்த மாதிரியான நிறைய கோயில்களுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காரு. இவருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாவும் இருக்கு. ஆனால் சிவாவோட நிலைமை தான் ரொம்பவே மோசமாக இருக்கு. இந்த நபர் அந்த உருவத்தை பார்த்து நல்லா பயந்த காரணத்தினாலையும் ரொம்ப பலகீனமாக இருந்த காரணத்தினாலையுமோ என்னமோ தெரியல, இன்னமும் அவருக்கு சரியே ஆகலை. என்னோட ஃப்ரெண்டு நல்லபடியாக தேறி வரணும் அப்படின்னு சொல்லி நானும் இன்னமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை கவின் அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன கவினுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக எங்கேயாவது சரியாகக்கூடிய நிலைமைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கவின். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினு ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.